ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க்ல கிளாஸ் 3. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கிளாஸ். இப்ப பெரிய நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப அதுக்கு எப்படி நம்ம எஃபிசியன்சி, டோட்டல் ஒர்க் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இப்ப ஏ வந்து ஒரு ஒர்க்கை 56 டேஸ்ல முடிக்கிறாங்க. அதே பி வந்து ஒரு ஒர்க்கை 32 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம். இப்ப எஃபிசியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா இதை வந்து ரேஷியோக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ இதை 8ஆல கேன்சல் பண்ணா 7 டைம்ஸா. ஸோ இதை 8ஆல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ். எஃபிசியன்சினா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன ரூலு? எஃபிசியன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை டைமா. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம 7:4 இருக்கிறத 4:7 நம்ம இன்வர்ஸா எழுதணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் நமக்கு என்ன ஃபார்முலா? எஃபிசியன்சி இன்டு டைம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 7ஐயும் 32 மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு சேம் டோட்டல் ஒர்க் தான் வருவாங்க. 4ஐயும் 56ஐயும் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு சேம் டோட்டல் ஒர்க் தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 4ஐயும் இந்த ரேஷியோ 7ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ண கூடாது. நமக்கு டோட்டல் ஒர்க் வர மாட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப நம்மளுக்கு எஃபிசியன்சி பாருங்க, 4 டைம் வந்து பாத்தீங்கன்னா 56. சேம் அதே தான் இருப்பாங்க. நமக்கு 7 into 32. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். 4 6 are 24, 220. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 224. 224 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நம்ம குயிக்கா எஃபிசியன்சி பெரிய நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எஃபிசியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் மெத்தட். இப்ப சம்ஸ் பார்க்கலாம், பேசிக் சம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த சம் நம்ம ஃபார்முலா மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம், நார்மலா பேசிக் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இது எல்லாமே எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் தான். நீங்க ஃபார்முலா மெத்தடும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வர கிளாஸஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இங்க பாருங்க, இஃப் சாம் கேன் do a certain work in 15 days while Arun can do the same work in 21 days. If they work together, then in how many days will the same work be completed? ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபார்முலா மெத்தட். ஸோ ஈஸியா ஃபார்முலா என்ன? ரெண்டு பேரும் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இன்டூ பி பை ஏ பிளஸ் பியா. ஓகே, இங்க ஏங்கிறது 15, பிங்கிறது 21, ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 36. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு ஆன்சர். ஸோ 3ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 12, இதை 3ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 7. again 3ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 4, இதை 3ஆல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 5. ஸோ நமக்கு 5 7s are 35 by 4. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணா 8, 3/4 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா இப்ப பாருங்க, நம்ம இப்ப நார்மல் பேசிக் மெத்தட். ஸோ நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டாங்க ஏ பி. ஸோ 15 21. ஸோ இது டைம். இப்ப நம்ம வந்து எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும். அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஸோ 5 7. எஃபிசியன்சினா அடுத்து இன்வர்ஸ் தான் எழுதணும். 7 5. இப்ப டோட்டல் ஒர்க். ஸோ அப்போ 5 into 21 நமக்கு 105 பை எஃபிசியன்சி ஆட் பண்ணிக்கணுமா? 7 plus 5 12. ஃப்ரெண்ட்ஸ், இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு 8 3/4 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம். A man can finish a work in 10 days and a woman can finish it in 12 days. In how many days will the work be finished by a man and a woman working together every day? ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பேசிக்கான சம்னால நம்ம ஃபார்முலா படியே போடலாம். ஸோ ஏ இன்டூ பி. ஸோ 10 into 12 by a plus b. So 10 plus 12 நமக்கு 22. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 11, இதை 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 6. ஃப்ரெண்ட்ஸ், இதை சால்வ் பண்ணா 60 divided by 11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பேசிக் மெத்தட் நீங்க ட்ரை கூட பண்ணிப்போம். ஆனா நம்ம டக்குன்னு போட்டுருவோமா? ஸோ 10 12, இதை ரேஷியோ கன்வெர்ட் பண்ணா 5 6. ஸோ 6 5. டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 5 12s are 60 by 11. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சால்வ் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் சம். Aditya can complete a work in 20 hours, while Vinay can complete the same work in 15 hours. In how many hours will the entire work be completed if both Aditya and Vinay work simultaneously? Friends, formula method. So 20 into 15 by a plus b. So 20 plus 15 வந்து 35. Friends, இதை fraction, இதை 5ஆல strike out பண்ணா 7 times, இதை 5ஆல strike out பண்ணா 3 times. Friends, நமக்கு 60 by 7. So இதை fraction convert பண்ணா 8 4 by 7. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்ப நார்மல் மெத்தட். ஸோ 20 15 இதுதான் நமக்கு டைம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 5ஆல கேன்சல் பண்ணா 4 3. அப்ப எஃபிசியன்சி நம்ம எப்படி எழுதணும்? இன்வர்ஸ் எழுதணும். 3 4. ஸோ டோட்டல் ஒர்க் 15 4s are 60. ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறதுனால எஃபிசியன்சி ஆட் பண்ணிக்கணும். 3 plus 4 7. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். 10 men can complete a work in 12 days,
and 10 women can complete the same work in 6 days. How many days will it take to complete the work if they work together? Friends, இங்க பாருங்க, நமக்கு இந்த இடத்துலயும் 10 men, இங்கேயும் பாத்தீங்கன்னா 10 women. சோ அப்போ வந்து இது நம்பர்ஸ்லாம் ஈக்குவலா இருந்தா அதை நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்ல. ஓகே, அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே நமக்கு மீனிங் இது வந்து நம்ம 1 men வச்சுக்கிறோம். சோ 1 men வந்து இப்ப இங்க 12. சோ அதே மாதிரி 1 woman வந்து பாத்தீங்கன்னா 6. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இது நார்மல் சம்மர் ஆயிடுச்சா? இப்ப ஃபார்முலா படி ஈஸியா போட்டுடலாமா? சோ a into b, 12 into 6 by a plus b. சோ 12 plus 6 18. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 3a, again இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 4. நமக்கு ஆப்ஷன் a is our answer. Next sum. A can do 1/4 part of work in 9 days. B can do 2/3 part of the same work in 28 days. Working together, in how many days can A and B complete the whole work? Friends, இப்ப நமக்கு A வந்து பாத்தீங்கன்னா 1/4 part வந்து 9 days. அப்போ 1 work வந்து இந்த 4 அன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா. சோ அப்ப A வந்து பாத்தீங்கன்னா 36 days. Next B வந்து 2/3 part வந்து 28 days. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அப்போ 1 part தேவை. சோ அப்ப நம்ம இது எப்படி பண்ணலாம்? இன்டூ இத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா 14. சோ 3 அன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். 14 3s are 42. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்ப நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாம் பெருசா இருக்காங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்ப டைம் கொடுத்துட்டாங்க 36 42. சோ நம்மளுக்கு எஃபிஷியன்சி தேவை. இப்ப 6 ஆல கேன்சல் பண்ணா 6 7. ஃப்ரெண்ட்ஸ், எஃபிஷியன்சினா இன்வெர்ஸா எழுதணுமா? 7 6. இப்போ நம்மளுக்கு டோட்டல் வரும். ஓகே, சோ நம்ம 6ஐயும் 42 மல்டிபிள் பண்ணாலும் சேம் தான், 7ஐயும் 36 மல்டிபிள் பண்ணாலும் சேம் தான். சோ நம்மளுக்கு 6 2s are 12. சோ 24 plus 1 252. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 252 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கணும்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியும் பிளஸ் பண்ணிக்கணுமா? சோ அப்ப 7 plus 6 13. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 252 by 13. ஆப்ஷன் D is our answer. Next sum. If A can do a piece of work in 96 days and B can do it in 104 days, in how many days can both complete the same work? Friends, இங்க டைம் கொடுத்துட்டாங்க A B. so டைம் வந்து பாத்தீங்கன்னா 96 104. அப்ப நம்மளுக்கு எஃபிஷியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், இது 8th டேபிள் இருக்காங்களா? சோ இதை 8 ஆல கேன்சல் பண்ணா நமக்கு 12. இதை 8 ஆல கேன்சல் பண்ணா 13. இப்ப எஃபிஷியன்சினா எப்படி எழுதணும்? இன்வெர்ஸா எழுதணுமா? சோ 13 12. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க்னா எஃபிஷியன்சி இன்டூ டைம். சோ நம்மளுக்கு 104 இன்டூ 12 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். நெக்ஸ்ட், போத் ஒர்க் டுகெதர்னால நமக்கு எஃபிஷியன்சியை ஆட் பண்ணிக்கணுமா? சோ ஆட் பண்ணா நமக்கு 25. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஆன்சர். சோ இப்ப 12 4s are 48, 12 1s are 12 டிவைடட் பை 25. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு நம்பர் 25 ஆல டிவைட் பண்ணோம்னா அதுக்கு ஷார்ட் ட்ரிக் இருக்கா? சோ என்ன ஷார்ட் ட்ரிக்னா, அந்த நியூமரேட்டரை 4 ஆல மல்டிபிள் பண்ணி 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அதான நம்மளோட ட்ரிக். ஓகே, இப்ப பாருங்க 4 8s are 32 3. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க 2 வந்துருச்சு. 2 யூனிட் டிஜிட் வந்து ஆப்ஷன்ஸை செக் பண்ணா ஒரு மட்டும் தான் இருக்காங்க. ஆப்ஷன் பி மட்டும் தான் இருக்காங்க. சோ ஆப்ஷன் பி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் 4 4s are 16. 16 plus 3 நமக்கு 19. again 4 12s are 48. 48 plus 1 49. ஃப்ரெண்ட்ஸ், ரூல் என்ன? 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பாருங்க 49.92. நமக்கு ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதை நார்மலா ஃபார்முலா மெத்தட்லயும் போடலாம். ஓகே, இப்ப ஃபார்முலா மெத்தடையும் செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு எது குயிக்கா வருதோ அதான். இப்ப பெரிய நம்பரா இருக்கனால நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணல. ஓகே, ஃபார்முலானா A into B. சோ 96 into 104. சோ A plus B. சோ 110. சோ நமக்கு 200. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதை நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 8 ஆல கேன்சல் பண்ணலாமா? சோ இதை 8 ஆல கேன்சல் பண்ணா 25 டைம்ஸ். இதை 8 ஆல கேன்சல் பண்ணா 13 டைம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், again 96 into 13 1248 by 25 தான் வருவாங்க. சோ அப்படி சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் சம். If A can do a work in 36 days and B in 32 days, if they work on it together for 12 days, then what fraction of the work is left? Friends, இங்க வந்து ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம எஃபிஷியன்சி மெத்தட்ல சூப்பரா நம்ம சால்வ் பண்ணலாம். இப்ப பாருங்க, நமக்கு 36 டைம் கொடுத்துட்டாங்க A B. சோ எப்படி எழுதணும்? 36 32. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணுமா? சோ ரெண்டுமே பாருங்க 4 ஆல இருக்காங்க. ரேஷியோ கன்வெர்ட் பண்ணா அப்ப 9 8.
ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இன்வர்ஸ் அடுத்த ஸ்டெப் இன்வர்ஸா எழுதணுமா 8:9. இப்ப டோட்டல் ஒர்க். ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க்னா என்ன ஃபார்முலா? எஃபிசியன்சி இன்டூ டைம். இங்க எஃபிசியன்சி 8 இன்டூ 36. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேன்சி நம்பர். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மெமரைஸ் ஆகணும். ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 288. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இப்ப 12 டேஸ்ல வந்து நமக்கு எவ்வளவு நாள் முடிச்சிருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க, இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இப்போ 1 டே. இப்போ 1 டேல எவ்வளவு நாள் முடிச்சிருப்பாங்கன்னா ஜஸ்ட் இந்த எஃபிசியன்சி ரெண்டு பேர்த்தையும் பிளஸ் பண்ணா போதும். 8 + 9 17 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ 12 டேஸ். அப்ப நம்மளுக்கு 12 டேஸ் நமக்கு 12 into 17 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதாவது 204 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ரிமைனிங் நமக்கு டோட்டல் வந்து 288 minus 204. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ரிமைனிங். ஸோ நமக்கு 84 பார்ட் வந்து ரிமைனிங் இருப்பாங்க. இங்க வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த இது லெஃப்ட்ங்கிறாங்க. அப்ப ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ஸோ ரிமைனிங் 84 பை எப்பயுமே டோட்டல் 288. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. இப்போ இது 4ஆல கேன்சல், இதை வந்து நம்ம 12ஆல கேன்சல் பண்ணலாம். 7/24 வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். If A can finish a work in 24 days and B in 30 days individually, they work together for 11 days, then percentage of the work still to be finished will be. Friends, இங்கேயும் இதே மாதிரி தான். ஸோ நமக்கு 24 30. ஸோ இது நம்ம ரேஷியோ கன்வெர்ட் பண்ணா 6ஆல கேன்சல் பண்ணா 4 5. அப்ப நமக்கு எஃபிசியன்சி எப்படி எழுதணும்? 5 4. நெக்ஸ்ட் டோட்டல் ஒர்க்னா எஃபிசியன்சி இன்டூ டைம். ஸோ அப்ப 4 into 30 நமக்கு 120. ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணிட்டோமா? இப்ப 11 டேஸ். ஸோ அப்போ ஒன் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 + 4. ஸோ 1 டேக்கு 5 + 4 வந்து எஃபிசியன்சி 9. அப்ப 11 டேஸ்க்கு 11 into 9 நமக்கு 99. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க? ஸோ நமக்கு டோட்டல் வந்து 120 minus 99. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரிமைனிங் வந்து 21. இப்ப நம்ம இது ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணா என்ன? ஸோ ரிமைனிங் பை டோட்டல். பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணா ஜஸ்ட் நம்ம இன்டூ 100 போடணுமா? அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை 20ஆல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ், இதை 20ஆல கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ். ஸோ மல்டிபிள் பண்ணா 105/6. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 17 6 ஆர் 102. ஸோ நமக்கு 17 3/6 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 1/2. ஸோ 17.5% ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.